Eastern Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆறுதல் சொன்ன அதே ஹோட்டல்ல தான் இந்த ஒரு ப்ரோக்ராமும் நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? விஜய் எப்போ கூட்டம்லாம் நடத்துனாரோ அந்த 4 சந்திப்பதனால அப்பை ஒவ்வொரு விஷயமும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இப்படியான போன்ற நிகழ்ச்சிகளை அவர் நடத்திக்கிட்டு அந்த சினிமா பாராட்டு விழா இப்படியான விஷயம் நடந்துச்சு. அதுபோல தான் நீங்கள் அதிகாரத்துக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அது என்ன. அப்போ நீங்கள் ஆமாம் நாங்கள் கூட இதை திருத்துறோம். ஏன்னா நீங்கள் சும்மா காரணம் இல்லாமல் நிற்கிற முடியாதுங்க. காரணம்னா நீங்கள் எப்படி நிற்குவீங்க? நான் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக, அதாவது உங்கள் தேர்தல் வாக்குறுதி 505ல் 67 தான் நிறைவேற்றிருக்கீங்கன்னு புத்தகமே போட்டார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். புத்தகமாக போட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. தப்புன்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அவர் போய் நெல்லை பார்த்து விசிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற குறைகளை சொல்கிறாரு. தஞ்சாவூர் டெல்டா ஃபுல்லாக இந்த மாதிரி அழிஞ்சு போச்சு மழையால் வெள்ளத்தாலன்னு சொல்கிறாரு. அதை போய் பார்த்து சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்காமல் இவர் என்ன பண்ண சினிமா பார்த்து சினிமா ரிவ்யூ பண்ணுறாரு. அந்த ரிவ்யூவும் தப்பாக பண்ணுறாரு. தன்னுடைய ஆட்சி காலத்தில் கொடுத்த மாதிரி சொல்கிறாரு. அது அதிமுக ஆட்சி காலத்தில் அவருக்கு உதவுனாங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். டெல்டா மாவட்டத்தில் இந்த கனமழை பெஞ்சு இந்த நெல் பயிரெலாம் ரொம்ப வீணாகி போச்சுன்ற மாதிரி செய்தியெல்லாம் பார்த்துருந்தோம். விஜய் ரொம்ப நாளாக சைலண்டாக இருந்தார். இதை பார்த்ததுக்கப்புறம், அதாவது கரூர் மக்களை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்ததுக்கப்புறம் அறிக்கை விட்டுருக்காரு. பார்த்தீங்களா அந்த அறிக்கையை? அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விரைவில் இந்த திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். இதை உங்களுடைய கருத்து என்ன? ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன் வரவேற்க வேண்டிய விஷயம்னா, ஏறத்தாழ இது நவம்பர் 27 சமயம், அதாவது செப்டம்பர் 27 சமயத்தில் இது நடந்துச்சு. ஏறத்தாழ இந்த 1 மாத காலமாகவே இந்த கரூர் விஷயத்தை ஒட்டியே எல்லாருமே பேசினாங்க. விஜய் அவர்கள் வேற எந்த விஷயத்துக்குமே கவனம் செலுத்தலை. இது ஒட்டி கரூர் விஷயத்தை மட்டுமே பேசினாரு. ஒருவேளை அது எல்லாமே ஆறுதல் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த அரசியலே பண்ணணுன்ற மாதிரி ஒரு குறிக்கோள் இருந்திருக்கும். அப்படி கூட இருந்திருக்கலாம். அவர் கூட அப்படி சென்டிமெண்ட்டாக கூட இருந்திருக்கலாம். என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய காயம். விஜயுடைய கேரியருக்கே அது ஒரு பெரிய கரும்புலி தான். அதில் அது அவரே ஒத்துக்குவார், மாற்றுக்கருத்தில். ஆனால் எல்லா காயத்துக்கும் ஒரு மருந்து உண்டு, ஒரு தீர்வு உண்டு. காலம் அதுக்கு மருந்து போட்டுரும், அந்த காயங்களை ஆற்றிடும். என்ன, பிள்ளையை இழந்த பெற்றோர்களின் காயத்தையும் காலம் ஆற்றும். அது ஏன்னா இழப்புன்னு ஒன்று நடந்துக்கு பிறகு என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தலாம். உயிரிழப்பு ஒன்றும் பண்ண முடியாது. ஆக அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அடுத்தது எப்படி நம்ம நகரணும், இனிமேட்டு எப்படி இந்த விபத்து வராமல் இருக்கணுங்கிறதா பார்க்கணும். என்ன, அதுபோல் அரசியல் விஷயங்கள் அடுத்து அவர் செய்ய ஆரம்பிக்கணும். இதை இப்போ முதல்ல இந்த அறிக்கையிலேருந்து தொடங்கியிருக்காரு, விவசாயிகள் பிரச்சனைலேருந்து தொடங்கியிருக்காரு. அது வரவேற்கக்கூடிய நல்ல விஷயம். தொடர்ந்து அவர் பயணித்தாதான் அவருடைய காயங்களுக்கும் மருந்து போட முடியும். என்ன, அதை அவர் செய்யணும். அதை நம்ம வரவேற்போம். அடுத்தபடியாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்ற மாதிரி திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆறுதல் சொன்ன அதே ஹோட்டலில் தான் இந்த ஒரு ப்ரோக்ராமும் நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் முதல்ல ஒரு விஷயம், விஜய் எப்போ கூட்டம்லாம் நடத்துனாரோ அந்த 4 சந்திப்பதனால அப்பை ஒவ்வொரு விஷயமும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இப்படியான போன்ற நிகழ்ச்சிகளை அவர் நடத்திக்கிட்டு அந்த சினிமா பாராட்டு விழா இப்படியான விஷயங்கள் நடந்துச்சு. அதுபோல தான் அவர் நடத்தின அதே ஸ்பாட்டிலே வேறு விஷயத்தை பண்ணுறாங்க. யார் பிஆர்ஓ சொல்லித்தராங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம். இதை தாண்டி எஸ்ஐஆரை ஒரு கேள்விக்குறியாக ஆக்குவது இருக்கு இல்லையா, அது மாநில அரசு. நீங்கள் தான் மாநில அரசுடைய பணியாளர்கள் பயன்படுத்துவாங்களா, மத்திய அரசு பணியாளர்கள் பயன்படுத்துவாங்களா? என்ன, தேர்தல் இந்த பள்ளி ஆசிரியருங்க தாங்க பெரும்பாலும் அது பயன்படுத்தப்படுறது. அப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த, அதாவது உங்கள் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய வருவாய்த்துறை சேர்ந்த அதிகாரிகளை தான் பயன்படுத்த போகிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க ஆளுங்க சேர்ந்துக்கிட்டு? அப்போ இந்த ஆளுங்க சார்ந்த வாக்காளர் பட்டியல் பெயர் திருத்தத்தை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியல, செய்ய முடியல. நீங்கள் எப்படி மத்திய அரசாங்கத்துக்கு என்ன செஞ்சுருவீங்க? என்ன ஒன்று. அடுத்தது, இந்த தேர்தல் நேரத்தில் இறந்தவர்களையோ வெளியூர் போனவர்களோ இவர்களோட வாக்கை அப்பப்போ போட்டுறாங்க திமுகங்கிற குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த குற்றச்சாட்டை இப்போ நிரூபிக்கிற விதமாக இவர்கள் பேசுவது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா மாற்றுது. அதிமுக ஐடிவிங்க கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் தில்லுமுள்ளு செய்வதில் இவங்க கை தேர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்க அது ஆதரவு அதுக்கு சப்போர்ட் பண்றீங்களா நீங்க? அதே மாதிரியான ஒரு கதை. ஏன்னா நீங்க கட்டாயம் ஒரு வெளியூருக்கு போறவங்க, ஒரு பெங்களூர் போறவங்க வரவங்க ஓட்டு போட வரமாட்டாங்கன்னு இல்லை, அங்கேயும் ஓட்டு உரிமை வச்சிருப்பாங்க.
இப்போ 2 இடத்துலையும் ஓட்டு உரிமை வச்சவங்கலாம் இருக்காங்க. என்ன இன்னும் அந்த வாக்காளர் அட்டையெல்லாம் அவ்வளோ முழுமையாலாம் திருத்திடல. ஏன்னா அவ்வளோ முழுமையாக வந்து சென்னையில் ஒரு ஓட்டு இருக்கும், திருவண்ணாமலை இருக்கிற திருவண்ணாமலையில் ஓட்டு வச்சுருப்பாங்க, சென்னையில் ஓட்டு இருக்கும், அதர் ஸ்டேட்டு மகாராஷ்டிராவில் ஓட்டு வச்சுருப்பாங்க, பெங்களூரில் ஓட்டு வச்சுருப்பாங்க. அந்த தேர்தலையும் ஓட்டு போடாங்க, இங்கே வந்து தேர்தலையும் ஓட்டு போடாங்க. அப்போ இதையெல்லாம் கண்டுபிடிச்சி திருத்த வேண்டிய அவசியத்துக்குள்ளே வராங்க. இது ஆதார் கார்டெலாம் இணைக்க சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு தான் அதை ஒழுங்குபடுத்தணும்னு முயற்சிக்கிறாங்க. இந்த ஒழுங்குபடுத்துகிற முயற்சிக்கு தான் அவர்கள் சிறுபான்மையை நீக்கிடுவாங்க, இவர்களை நீக்கிடுவாங்க, அவர்களை நீக்குவார்கள்னு சொல்லுவது என்பது பிஜேபியுடைய இந்த செயலை கட்டுப்படுத்துகிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அப்படி தப்பாகவே நடக்குதுன்னு வச்சுக்கோ. நான் பிஜேபி தப்பு சொல்ல வரல, கட்டாயம் அப்படிலாம் இல்லை, இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுலாம் இல்லை. ஆனால் அப்படியே வச்சுருந்தாலும் உங்களுடைய வருவாய்த்துறை கீழே தாங்க அது நடக்க போகுது. நீங்கள் கண்காணிப்பில் தானே இருக்க போகிறீங்க. பள்ளி ஆசிரியர்களை பயன்படுத்த போகிறீங்க, கல்லூரி ஆசிரியர்களை பயன்படுத்த போகிறீங்க, உங்கள் தாசில்தார்கள் ஈடுபட போகிறாங்க, உங்கள் ஆட்சிக்குள்ள கூட அரசு அலுவலர்கள் ஈடுபட போகிறாங்க. அவர்கள் மீது நீங்கள் அவநம்பிக்கையாக இருக்கீங்க. நாங்கள் வெளியே இருக்க ஆளுங்க, நாங்கள் நம்பிக்கை அவநம்பிக்கை சொல்லலாம், என்ன எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. என்ன அரசை நடத்தக்கூடிய நீங்கள் போய் நம்ம சொன்னால் என்ன அர்த்தம்? என் வீட்டுக்குள்ளே யார் யாருக்கான என்ன கதை? அப்படியான ஒரு விஷயமா இருக்குது இவங்க சொல்கிறது. நீங்கள் அதிகாரத்துக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அது. என்ன அப்போ நீங்கள் ஆமாம் நாங்கள் கூட வந்து இதை திருத்துறோம். ஏன்னா நீங்கள் சும்மா காரணம் இல்லாமல் நீக்கிட முடியாதுங்க. காரணம்லாம் நீங்கள் எப்படி நிற்குவீங்க? இவர்கள் வந்து இந்த பீகார் தேர்தலில் வந்து ஒன்று கற்றுக்கிட்டாங்க, இல்லாதவங்களை இது பண்ணுறாங்க, முஸ்லீம்களை நீக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை ஏன்னா ராகுல் காந்தி இதாக எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு துணையாக போகிற மாதிரியே இவங்க ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே போகிறாங்க. என்ன ஆக இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பழிக்குமா அது பழிக்காது. ஏன்னாங்க பீகார் தேர்தலே இப்போ தேர்தல் முடிவு வரும்போது பாருங்கள், பிஜேபி அணியாக தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்ன ஏன்னா இவர்களுக்கு நிறையா கிளைப்புடுறாங்க. திமுக பேச்சாளர் வச்சு இவங்க வந்து பஸ்வான் உடைய மகன் சிராஜ் பஸ்வான் வந்து நிறையா வேட்பாளர் நிதிஷுடைய ஆட்சியில் பழைய வேட்பாளர்களை வந்து போட்டு 40க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டு இவர் நிதிஷுடைய எம்எல்ஏக்களை தோற்கடிக்கிறது ஒரு காரணமாக இருந்தார். என்ன ஆனால் அந்த சிராஜ் பஸ்வான் இன்னைக்கு கூட்டணிக்கு வந்துட்டார். யார்? பிஜேபி தலைமையிலான நிதிஷ் தலைமையிலான கூட்டணிக்கு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராஜ் பஸ்வானும் வந்துட்டார். ஆக வந்துட்டா என்ன சொல்ல வராங்கன்னா, பிஜேபி நிறைய இடத்த நிற்க போகுது, சிராஜ் பஸ்வானும் நிற்க போகிறாரு, அப்போ 2 பேரும் நின்று அதிக சீட்டை வெற்றி பெற்றால் நிதிஷை ஒதுக்கிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அப்படின்னா நிதிஷ் யாருடைய கூட்டணி இருக்காரு? பிஜேபி இருக்காரு. பிஜேபிக்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காரா? அவருக்கு அங்கே ஒரு 12 MP வச்சிருக்கா. அப்போ ஏன் அவங்க பயப்படுறாங்க? 12 MP போனால் பிஜேபி ஆட்சி ஒன்று கவுந்துராது. என்ன 293 அந்த கூட்டணி வச்சிருக்கா, அதனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் ஒரு மித்தை உருவாக்குறாங்க பாருங்க. அப்படி என்ன இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அது ஏன்னா மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணிக்கையெல்லாம் தெரியாது, பொதுவாக இருக்கிற மக்களுக்கு எண்ணிக்கை தெரியாது. அவர் நிதிஷ் வெளியே வந்துட்டார்னா ஆட்சி மோடி ஆட்சி கவுந்துரும் அப்படி ஒரு மித்தை உருவாக்குறது ஒன்று. அடுத்து நிதிஷ்க்கு அந்த எண்ணம் கிடையாது, இவர்களே அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குறது. இந்தியா கூட்டணிக்கு வா, இப்படி வா அப்படின்னு இவங்க முயற்சி அவர் இந்தியா கூட்டணி இருந்துட்டு வெளியே போனவர் தான். ஓகே. ஆக ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. என்ன அவர் நீங்கள் போடா, அவங்க நீங்களாம் சும்மா உருப்பட மாட்டேங்கிறான்னு சொல்லி தான் அவர் இங்கே என்டிஏ கூட்டணிக்கு வந்தார். நிதிஷ் அங்கே இருந்துட்டு வந்தவர் தான். ஆக இந்த மாதிரியான அரசியல் எப்படி பீகாரில் நடக்குதோ அதை போலவே, ஏன்னா பீகாருடைய தேர்தலுடைய வெற்றி இங்கே திமுகவை பாதிக்கும். ஏன் பாதிக்குன்னா அடுத்து வரப்போகிற தேர்தல் தமிழ்நாடு கேரளாவுடைய தேர்தல் தான். அப்போ தமிழ்நாடு அதோட கேரளாவுடைய தேர்தல் வர்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தேர்தலில் நம்ம பீகார் தேர்தல் வெற்றியோடைய அது இங்கே வந்து ஒரு பேசு பொருளாக மாறிடுமேன்னு பயப்படுறாங்க திமுக. அதனால் மீண்டும் இன்னும் அந்த வாக்காளர் திருத்தத்தில் மத்திய அரசு தப்பு பண்ணிடுச்சு, இதையே பேசிகிட்டு இருப்போம். இன்னொரு விஷயமும் சொல்கிறார் அந்த நிகழ்ச்சியில், என்னென்னா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கல தான் நமக்கு வந்து சிறப்பே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திமுக ஆட்சியில் என்ன திட்டம் கொண்டு போனாங்க? மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுப்போன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்க, அப்புறம் தகுதியானவர்களும் மாற்றிக்கிட்டீங்க. அது எப்போ கொடுத்தீங்க? இப்போ 1 ஆண்டு 1.5 ஆண்டாக தான் கொடுத்துட்ருக்கீங்க. நான் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக, அதாவது உங்கள் தேர்தல் வாக்குறுதி 505ல் 67 தான் நிறைவேற்றிருக்கீங்கன்னு புத்தகமே போட்டார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். புத்தகமாக போட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. தப்புன்னா அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இந்த அதாவது மீட்டர் மாதம் ஒரு முறை திருத்துறீங்கன்னு, மாதம் ஒரு முறை கணக்கெடுக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் கணக்கெடுக்கலை அப்படின்னு அந்த என்ன வாக்குறுதி நம்பரோ அந்த எண்ணை போட்டு அது தவறு, இந்த வாக்குறுதி நிறைவேற்றாலும் புத்தகம் போட்டிருக்காரு டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்படி அவர் மேலே வழக்கு போட வேண்டியது. அப்போ இவர்களுக்கு என்னென்னா இந்த 1.5 ஆண்டுகள் எப்படி வந்து அதிமுக அரசு கொடுத்துட்டு இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்திட்டாங்க. என்னென்ன நிறுத்திட்டாங்க? அதாவது வரியை ஏற்றிட்டாங்க, மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை, ஆனால் கட்டணம் உயர்ந்துச்சு, மாதம் ஒரு முறை எடுக்கிறேன்னு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை. அடுத்தது
அம்மா உணவகத்துலேருந்து ஒவ்வொன்றுக்கு நெருக்கடி கொடுத்து உணவகங்களை விற்பனையை குறைச்சிட்டாங்க. என்ன நீட்டு விலைக்கு வாங்கி தரேன்னாங்க, ஆட்சியில் ஏறின முதல் வேலையாக அது செய்கிறேனாங்க, அது செய்யலை. என்ன அதுபோல் மும்முனை மின்சாரம் கொடுத்துட்டு இருந்துச்சு விவசாயிகளுக்கு அதிமுக அரசு. அந்த மும்முனை மின்சாரத்தை ரத்து இப்போ கொடுக்குறாங்க, ஷிஃப்ட் பேஸில் கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு 13,000 கோடி கடனை தள்ளுபடி செய்தார் எடப்பாடியார். 2 முறை தள்ளுபடி செய்தார். அங்கே கூட்டுறவு வங்கிகளை வச்சிருக்கக்கூடிய நகைகளாகவோ கடன் வாங்கிய கடனாலோ பயிர் கடன்களோ நான் ரத்து செய்கிறேன் என்று எடப்பாடியார் சொன்னார். எவ்வளோ அமௌண்ட்டு? 13,000 கோடி. அப்போ இதையெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்களுக்கு லேப்டாப்லேருந்து பையிலேருந்து அத்தனையும் கொடுத்த கட்சி அதிமுக. இவங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க, சைக்கிள்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்போ நிறுத்திட்டு இப்போ திருப்பி வந்து நான் வந்து தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் அதை தான் செய்கிறோம் அப்படிங்கிறதும், கர்ப்பிணி பெண்களுக்கான தொகையை வந்து நிறையா பேரை விடுபட்டுட்டாங்க. இப்போ தான் கொடுக்க மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க திமுக அரசாங்கம். தேர்தல் வர்றதுனால ஒரு சில விஷயங்கள் அதுங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை தான் முதல்ல திமுக அரசு செய்ய ஆரம்பித்த விஷயம் மக்களுக்கு இந்த ஆட்சியில். அதன் பிறகு தான் நீங்கள் புதுமை பெண் திட்டமோ தமிழ் புதல்வன் திட்டத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு பணம் கொடுக்குற விஷயம் இருக்குது. ஆனால் எல்லோருக்குமான திட்டமாக அதிமுக அரசு செஞ்சுட்டேன். அது எல்லோருக்கும் செஞ்ச திட்டத்தை நீங்கள் தடுத்துக்கல ஏடா. ஆக இது மக்களுக்கு தெரியும். அவர்கள் திட்டத்தை அவர்களே போய் சொல்ல முடியாத நிலைமையில் தான் இருக்காங்க. ஏன்னா இதை டீட்டெயிலாக அதிமுக பேச ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க, திமுக பேச முடியாது. ஏன்னா அதாவது பொங்கல் நிதி எவ்வளோ கொடுத்தோமா, இன்றைக்கி பொங்கலுக்கு வெள்ளம் சர்க்கரை உட்பட இதெல்லாம் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? இதே பொங்கல் தொகுப்பு வருதில் பணத்தை கொடுத்து நிறுத்திட்டீங்க, கொடுக்குற பொருளையும் குறைச்சிட்டிங்க. ஆனால் இந்த வருஷம் பாருங்கள், ஜனவரி இன்னும் 2 மாதத்தில் வரப்போகுது. வந்தவொடனே என்ன பண்ண தெரியுமா, பொங்கல் இது 3,000-4,000 கொடுப்பாங்க. ஏன்னா இத்தனை ஆண்டு கொடுக்கல, தேர்தல் அடுத்து ஒரு ஏப்ரலில் வரப்போகுது, அப்போ நாங்கள் கொடுத்துட்டோம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா கட்சியுடைய ஆட்களை வச்சு வட்டச்செயலாளர் போன்ற அந்த பகுதியுடைய ஊராட்சி மன்ற பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டு, சேர்மேனு, ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக சேர்ந்தவர்களை வச்சு அந்த இதில் கொடுக்க வைப்பீங்க. ஏன்னா அப்படி தான் அந்த தாய்மானவர் திட்டம் ஒன்று தொடங்கினாங்க. யார் 70 வயசுக்கு மேலே இருக்கணும் வீடு தேடி ரேஷன் பொருள் போவோம், வாரம் சனி ஞாயிறு அது மாதிரி நாட்களை கொண்டு போவோம் அப்படின்னு. அந்த திட்டத்துக்கு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, கடைசியில் கணவன் மனைவி இருவருமே 70 வயசுக்கு மேலே இருக்கணும். அப்போ அந்த காலத்தில் எப்போ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? இப்போ 2025 ஏறத்தால ஒரு 1950லேயோ 60லேயோ திருமணம் பண்ணிப்பாங்க. அப்போ என்ன வயது வித்தியாசத்தில் திருமணம் நடந்துச்சு? குறைந்தபட்சம் 5 ஆண்டு வயது ஆணுக்கு பெண்ணுக்கு இருந்துச்சு. அப்போ இப்போ 2025 ஒருத்தர் வந்து 70 வயசாக இருக்கானா, அப்போ 2060லேயோ 70லேயோ பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து திருமணம் ஒரு 80ல் முடிச்சிருப்பாருன்னு 70-80ல் முடிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட மனைவி அவரோட கம்மியாக தான் இருப்பாங்க 10 ஆண்டு. அப்போ அவங்களுக்கு இப்போ 60 வயசு தான் இருக்கும். அவர் 70 வயசுனா 60 வயசு தான் இருக்கும். அப்போ அந்த திட்டம் அவர்கள் பயன்படுறது 2 பேருமே 70 தாண்டி இருக்கணும். அப்போ 80 வயசில் ஒருத்தர் இருக்கிறனா தான் பொருந்தும். அவர் 80 வயசு இருந்தால் தான் மனைவி 70 வயசோ 75 வயசோ இருப்பாங்க. அப்போ அது கொடுக்க முடியும். ஆக இது இப்படி போடுற திட்டங்கள் எல்லாமே பேர் மட்டும் அழகாக இருக்கும், தாயுமானவர் திட்டம். ஆனால் மக்களுக்கு பயன் இல்லை. இப்படியாகவே இந்த வேலைகளை ஒரு ஏமாத்துகிற அரசாக திமுக அரசு இருக்குது. ஆனால் மக்களுக்கு நன்மை செய்த அரசாக அதிமுக அரசு இருப்பதனால தான் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த ஆசிய இளையோர் கபடி போட்டியில் வந்து கண்ணகி நகரை சேர்ந்த ஒரு பெண் கார்த்திகா என்ற பெண் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அரசு சார்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதே செஸ் போட்டியில் வந்து குகேஷ் அவர்களுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா வரைக்கும் அரசு கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கே, வந்து ஏன் இவங்களுக்கு ஒரு வேறுபாடு அப்படின்ற மாதிரி நிறையா நான் கூட வலைதளத்தில் பார்த்தேன். ஒரு தெலுங்கர்னா மட்டும் இந்த அரசு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது, பச்சை தமிழராக இருந்தால் எந்த முக்கியத்துவம் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையை போலவே நிறைய விஷயம் அப்படி செஞ்சுக்கிட்டே வராங்க. ஏன்னா தமிழர் தலைவர்களுடைய தெருக்களில் பேரை நீக்கி தன்னுடைய தந்தையான கருணாநிதி பேரை வைக்கிறார். என்ன அதே போல் ஜாதி பேர்களை நீக்கவும் தெருக்களில் சொல்லிவிட்டு கடைசியில் ஜிடி நாயுடு பேரை வைக்கிறார். அது நாராயணசாமி நாயுடு பேரை வைக்கிறார். என்ன அது என்ன அரசியல்னால், இவர் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி அவர்கள் மிக அரசியல் சக்தியாக இருப்பதனாலையும் மீண்டும் வெற்றி பெற்றோன்னா அதற்கு அடுத்த இடத்துல கூடிய சமூகத்தை ஒருங்கிணைக்கலான்னு சொல்லி தெலுங்கு சமூகத்தை ஒருங்கிணைக்கிறார். இது போலவே இந்த மாதிரி விளையாட்டுலையுமே அரசியல் பண்ணுறார். என்ன ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட குகேஷ் போன்ற நம்ம அவர்கள் இந்தியான்னு தான் பார்க்குறோம். ஆனால் அவருக்கு ஏன் இதற்கு அதிகம் இதுக்கு குறைவுன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன கிருத்தியாவுடைய பொருளாதார நிலை என்ன? மிக ஏழ்மையிலிருந்து வந்தவர்கள். அப்படி ஏழ்மையிலேருந்து வந்தவர்கள் அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, நான் சரியான உணவு கிடைச்சா புரதச்சத்து கிடைச்சா நான் இன்னும் நிறையா சாதிப்பேன்னு சொல்லி பேசுவாங்க. என்ன இந்த மாதிரி அந்த கபடியை சேர்ந்த அதாவது அவர்கள் குழுவை சேர்ந்தவர்கள் அந்த கண்ணகி நகர் கிருத்தியா போன்றவர்கள் அந்த அணியை சேர்ந்த நிறையா பேர் பேசி நம்ம பார்த்துருப்போம், ஊடகங்களை வந்திருக்கோம். ஆக
ஒரு ஊட்டச்சத்துக்கே கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்த விளையாட்டு வீராங்கனைகளை ஊக்குவிப்பதற்கு ஏன் அவங்களுக்கு 5 கோடி கொடுத்தா என்ன குகேஷ் கொடுத்தா கூடுதலாக கூட கொடுக்க ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன அதை விட நீங்கள் எத்தனை மடங்கு குறைவு. அதாவது 5 கோடி கொடுத்தீங்கன்னா 2 கோடி கொடுத்தீங்கன்னா அது விட ஒரு கோடி இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆசிய அளவிலான ஒரு போட்டி தான், அது உலகளாவிய போட்டி. அதான் அவர் அதுக்கு ஏதாவது முட்டு கொடுத்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி விடுவாங்க. செய்யணும்னு நினச்சா என்ன வேணாலும் செய்யலாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒலிம்பிக்கில் சேலத்தை சேர்ந்தவர்கள் தங்கப்பதக்கம் வென்றார்கள். ஆனால் அவர்கள் இது ஒரு பெண் தன்மை இல்லை, ஒரு ஆண் தன்மை உள்ளவர்னு சொல்லி அவருடைய விருதை திருப்பி வாங்கிட்டாங்க ஒலிம்பிக்ஸ். அப்போ ஒலிம்பியோட வாங்கின உடனே ஆனால் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இல்லை, நீ என் விருது வாங்கினதான் தமிழ்நாடு ஓடியது அந்த கால் தான் அப்படின்னு ஓடியது அந்த கால் தான் சொல்லி அந்த விருதையும் பரிசு பட்டையும் கொடுத்தாங்க. அது நல்ல விஷயம், வரவேற்கின்ற விஷயம். என்ன அதே போல் இதில் எந்த பிரித்து பார்க்கறதும் இல்லாமல் செஞ்சுருக்கணும். ஏன்னா இவர்களுக்கு ஒன்றுமே தெரியலங்க. ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு போய் நான் விளையாடி கப்பு வாங்கிட்டு ஒரு ஊனமற்றம் ஏமாற்றி அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போனால, என்ன லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கிட்டு போனால, எங்கள் பாண்டி பஜாரில் வாங்கின கப்பு என்ன. அப்போ அந்த அளவுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த அளவுக்கு தான் யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்தாலோ செஞ்சாலோ இப்போ அதை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்கிறது இருக்குல்ல. கிருத்தியாவுக்கு நான் என்ன சொல்லுங்க, 5 கோடி கொடுத்தீங்களேங்க, 1 கோடி கொடுங்க. 1 கோடிங்கிறது அந்த அந்த குழந்தையுடைய வாழ்க்கையே மாறிடுங்க. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், அவங்க ஊரில் போய் கண்ணையனரில் ஒரு ஸ்டேடியம் கட்ட முயற்சி எடுப்பாங்க. இடம் வாங்கி அடுத்து தன்னை போன்றவர்கள் வருவதற்கான இப்போ அப்படியே நான் வீடு வாங்கிட்டு கார் வாங்கிட்டு வாழ்கிற சிந்தனை உள்ளவர்கள் கிடையாது. அந்த குழந்தை பேசுகிற விஷயம் இருக்குல்ல, நீங்கள் செய்தித்தாளில் பாருங்கள், கண்ணையனர் கிருத்தியான என் பேரோட வச்சுருக்கேன்னா இதுதான் எங்கள் அரசியலேம்பாங்க. இப்படி தான் அந்த குழந்தையுடைய பேச்சு இருக்குமே தவிர நல்ல தெளிந்த அரசியல் உள்ள ஒரு சித்தாந்த தெளிவோடு இருக்கிற குழந்தை அது. என்ன அந்த வீராங்கனையை ஊக்குவிக்கக்கூடாது. ஓகே, இது அவங்களுக்கு திட்டமிடுதான். ஏன்னா ஊக்குவிச்சா இதை போன்ற தமிழர்கள் இன்னும் வெகுண்டு எழுந்து இப்போ வருவாங்க. ஆக இப்போ குகேஷ் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வரலைங்க. கஷ்டப்படுற ஒரு மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ். அப்போ ஹையர் மிடில் கிளாஸ் தப்பு நம்ம சொல்ல வரலை. என்ன ஒரு நல்ல வசதி படைத்தவர், அவருக்கான அங்கீகாரம் இப்படி தான் இருக்கும். ஓகே, என்ன அவர் வேலம்மாள் ஸ்கூலில் படித்தார். இவங்க எங்கே படித்தாங்க, அரசு பள்ளியில் படித்தாங்க. என்ன அப்போ இதான் அந்த வித்தியாசத்தை இதுலையே நீங்கள் நான் தொகை கூட குறைவாக கொடுங்க. 5 கோடினா 5 கோடி அளவுக்குலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சரி இவங்க இன்டர்நேஷ்னலில் வின் பண்ணாங்க, ஒரு ஆசிய போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க, சரி ஓகே நம்ம 5 கோடி கொடுத்தா தான் 1 கோடி கொடுப்போம், 2 கோடி கொடுப்போம் அப்படின்னா அது வேற. சுத்தமாக 25 லட்சம் எத்தனை மடங்குங்க, என்ன ஏறத்தாழ 20 மடங்கு குறைவு. என்ன அப்படியா ஆசியாவுக்கு இன்டர்நேஷ்னல் அவ்வளோ வித்தியாசமாக காட்டுவீங்க. ஆக இந்த குழந்தையின் மீது தன் தந்தை செய்த அங்கீகாரத்தை கூட அவர் செய்யலைங்கிறேன். என்ன இன்னைக்கு பாருங்க, மானத்தி கணேசன் சினிமா படம் வந்த உடனே அதை ஒட்டி நாங்கள் தான் செஞ்சது அதிமுக அரசு. மானத்தி கணேசன் அங்கீகாரம் கொடுத்தது, மானத்தி கணேசனுக்கு உதவி செய்தது அதிமுக அரசு. இவர்கள் செஞ்ச மாதிரி கதை கட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, இவர் பைசன் படம் பார்த்துட்டு ரிவ்யூவரா மாறிட்டாரு, சினிமா விமர்சகராக மாறிட்டாருன்னு தான் சொல்றாரு. ஆமாம், இப்போ இந்த அவர் போய் நெல்லை பார்த்து விசிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற குறைகளை சொல்கிறாரு. தஞ்சாவூர் டெல்டா ஃபுல்லாக இந்த மாதிரி அழிஞ்சு போச்சு மழையால் வெள்ளத்தாலன்னு சொல்கிறாரு. அதை போய் பார்த்து சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்காமல் இவர் என்ன பண்ண, சினிமா பார்த்து சினிமா ரிவ்யூ பண்ணுறாரு. அந்த ரிவ்யூவும் தப்பாக பண்ணுறாரு. தன்னுடைய ஆட்சி காலத்தில் கொடுத்த மாதிரி சொல்கிறாரு. அது அதிமுக ஆட்சி காலத்தில் அவருக்கு உதவுனாங்க. என்ன அவருக்கு அங்கீகாரம் என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. மானத்தி கணேசனுடைய ஆனால் அங்கீகாரம் என்பது அதிமுக அரசு கொடுத்தது, அதிமுக அரசு கொடுத்தது கிடையாது. ஆனால் சொல்லுவாங்க என்ன, அதாவது இப்படி மாற்றி மாற்றி சொல்லுது. இப்போ சிறப்பு விஷயத்தில் அமைச்சர் சட்டசபையில் ஒரு போய் சொன்னார் பாருங்க, 21 10வது மாதம்னாரு சட்டசபையில் பேசுனது. ஆனால் ஏப்ரல்லே ஆட்சி மாறியாச்சு. ஏப்ரலில் அதிமுக அரசு ஆட்சி முடிஞ்சு திமுக அரசு வந்துட்டீங்க. உங்கள் ஆட்சி காலத்தில் தான் அந்த விஷயம் நடந்திருக்கு. அதை மாற்றி சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் பேரில் அந்த குற்றத்தை எடுத்து போடுறது. இப்படி அப்படியே ஒரு எவிடன்ஸாகவே சொல்கிற மாதிரி குற்றச்சாட்டை இன்னொருத்தர் மேலே போடுவாங்க. ஆனால் உள்ளே போய் 2 கேள்வி கேட்டால் இல்லைன்னு ஆகிடும். எப்படி யுனெஸ்கோ விருது கொடுத்துச்சு பெரியாருக்கு, நாங்கள் அந்த மாதிரி தான் சும்மா சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை உள்ளே போட. நம்ம பெரியாரை மதிக்கிறோம், அதை நம்ம எந்த இது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏன் ஒரு விருதை கொடுக்காததே கொடுத்தா சொல்லணும் அப்படிங்கிறது கேள்வி இருக்குல்ல, அதை தான் நான் முன்வைக்கிறோம். இப்படி திமுக சும்மாவே எல்லாத்தையும் சொல்லி சொல்லி இப்போ பெரியார் பேர் அசிங்கப்படுத்திட்டாங்களா? ஆனால் இப்படியான விஷயத்தை தான் பண்ணுறாங்க. ஆக இந்த அரசுக்கு அரசியலில் மட்டும் விளையாடலை, விளையாட்டுலேயே அரசியல் பண்ணுறாங்க.
அப்படிங்கிறது வலுவான குற்றச்சாட்டு. நடப்பு அரசியல் பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி. மிக்க நன்றிங்க.